பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அநேகர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, ஆனால் இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, பிரச்சனை தீர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இயேசு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு, அப்படி எண்ணெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் வரலாம். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன அழகாக ஜெபிக்கிறோம், அடுக்க மொழியில் ஜெபிக்கிறோம், அதையெல்லாம் பார்ப்பதில்லை. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று ஒரு பக்தன் எழுதி வைத்திருக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். இருதயம் எப்படி இருக்குது, இவங்க மனம் எப்படி இருக்குது, நல்ல ஒரு இருதயம் இருக்குதா, நல்ல சுபாவம் இருக்குதா, நல்ல ஒரு மனம் அவங்களுக்கு இருக்குதா, அல்லது ஏமாற்றுகிறது, பொய் சொல்றது, திருடுறது, மற்றவங்களை வஞ்சிக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்து தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். நாம் நல்லா வாழ்வதற்கு மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவருடைய பொருட்களை ஏமாற்றி அபகரித்து கொள்ளுவது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படியான காரியத்தை செய்வது, இதெல்லாம் மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்தும் போது தான் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். அதனால்தான் நமக்கு ஒரு சுத்தமான இருதயம், ஒரு நல்ல இருதயம் நமக்கு இருந்தால் தான் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும். ஒரு சமயம் இங்கிலாந்து தேசத்தில் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்கிற ஒரு பிரபலமான ஊழியர் இருந்தார். அவருக்கு ஜெபம் பண்ணினா செத்தவங்க கூட உயிரோடு எழும்புவார்கள். அவரை கொண்டு அநேக மரித்தோரை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அந்த மாதிரி வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதர். அவர் போய் கூட்டம் நடக்கிற அவரிடத்துல ஜெபித்து கொள்ள ஜனங்க கியூவில் நிற்பார்கள். அப்படி ஜனங்கள் திரளாய் ஜெபிக்க வருவார்கள். ஒரு சமயம் ஒரு மனிதர் அப்படி வரிசையிலே வந்தார். அவருடைய வயிற்றில் அவருக்கு ஒரு பிரச்சனை, சில வருடமாக அது பாதித்து கொண்டே இருந்தார். எத்தனையோ டாக்டர் இடத்துல போய் சுகமாகலை. ஆனால் அந்த வேதனை தாங்க முடியல, மருத்துவர்களால் குணமாக்க முடியல. இந்த ஊழியக்கார்கிட்ட போன சுகமாயிருன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவரும் வந்தார், பிரசங்கத்தை கேட்டார், ஜெபம் பண்ண கீவில் வந்து கொண்டிருந்தார். அவருடைய வேலை வந்தார். அந்த ஊழியக்காரர் அவருடைய பிரச்சனை கேட்டுட்டு அவருக்காக ஜெபிக்க கண்களை மூடி அவருடைய சுகத்திற்காக பிரார்த்தனை செய்ய ஆண்டவரை நோக்கினார். அப்போ திடீரென்று அவருடைய கண் முன்னால் 10,000 பவுண்ட்ஸ், 10,000 பவுண்டுன்னா அந்த நாட்களில் அது பெரிய ஒரு தொகை. நம்ம ரூபாய்க்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்குள்ள மதிப்பில் இருக்கக்கூடியது. 10,000 பவுண்ட்ஸ் என்று ஒரு அப்படியே அந்த பணம் கண் முன்னால் தெரிகிறாரு. என்னது 10,000 பவுண்டுன்னு தெரியுதே, இந்த மனிதருக்காக ஜெபிக்க கண்ணை மூடுனா ஆண்டவர் அதை காண்பிக்கிறாரே என்று நம்ம என்ன நினச்சிருப்போம், 10,000 பவுண்டு காணிக்க கொடுத்தா அவனுக்கு சோமாயிரும் அப்படிலாம் கூட சொல்லிவிடக்கூடும். ஆனால் அவர் அப்படி பண ஆசை உள்ள மனிதர் அல்ல, ஒரு உண்மையான தேவ மனிதர். அப்போ ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கிறார், 10,000 பவுண்டுன்னு ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மனிதரிடத்தில் கேட்டார். உங்கள் சுகத்துக்காக நான் ஜெபிக்க ஆண்டவருடைய முகத்தை பார்த்தால் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார், 10,000 பவுண்டு என்று காண்பிக்கிறார். இதற்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, அது என்ன விஷயம் என்பதாய் கேட்டார். அந்த மனிதர் அப்படியே நடுங்கி போனார், முகமெல்லாம் மாறிவிட்டார், கண்ணெல்லாம் கண்ணீர் கட்டி விட்டார். என்ன விஷயம் என்று கேட்டார். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், 10,000 பவுண்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு விதவையை நான் ஏமாற்றி விட்டேன் என்று சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்டார். அவர் சொன்னார், என் சகோதரன் மனைவி, என் சகோதரன் மரித்ததனால் அவங்க விதவை ஆயிட்டாங்க. சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்த போது அங்கே பேங்கில் 10,000 பவுண்டு இருந்தது. நான் சொல்லிட்டு அதை தர முடியாது என்று சொல்லி மற்ற சொத்துக்களெல்லாம் பகிர்ந்து கொடுத்த நான் இந்த 10,000 பவுண்டை அவங்களுக்கு நான் திருப்பி 10,000 கொடுக்கணும். 20,000 பவுண்டு இருக்குது, 10,000 அவங்களுக்கு, 10,000 எனக்கு, சரிசமமாய் பங்கு வைச்சு கொடுக்கணும். ஆனால் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் சகோதரனுடைய மனைவிக்கு சேர வேண்டிய பணத்தை தர முடியாது என்று ஏமாற்றி நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார் என்று.
பாருங்க, அவருடைய இருதயம் சரியில்லை. கிறிஸ்தவர் தான், ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறார். பண ஆசையினால இன்னொருவருக்கு சேர வேண்டிய பணத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். நான் இப்படி இவனை குணமாக்க முடியும்? அவன் இருதயமே சரியில்லையே, பண ஆசைக்கு இடம் கொடுத்து அடுத்தவங்களை ஏமாற்றி இருக்கிறானே, நான் எப்படி இவனை குணமாக்க முடியும் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த மேடையில் அவர் கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன். ஒரு விதவையை நான் ஏமாத்திட்டேன். என் சகோதரனுடைய மனைவியை நான் ஏமாத்திட்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தி விட்டார். அந்த 10,000 பவுண்டை நான் கொடுத்து விடுகிறேன். ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் அப்பா ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டார். இப்போ அவருடைய இருதய நல் மனமாய் மாறிவிட்டார். இப்போ அவருடைய பாவத்தை மன்னித்து சுகமாக்கும் என்றார். அந்த நொடியிலே வியாதி மறைந்து சுகம் பெற்று கொண்டார். பிரியமானவர்களே, நீங்க பக்தியோடு ஜெபிக்க வரலாம். எல்லாருக்கும் மத்தியில் ரொம்ப பக்தியா பைபிள் வாசிக்க ஜெபிக்க இருக்கலாம். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மறைந்திருக்கிற இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க மற்றவங்களை ஏமாற்றி, மற்றவங்களை வஞ்சித்து, நீங்கள் வாழ்ந்திருப்பதற்காக மற்றவர்களை நீங்க ஏமாற்றி ஒரு குறுகின புத்தி உள்ளவர்களா, ஏமாற்றுகிற இருதயம் உள்ளவர்களா இருந்தால் அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். உங்களுக்கு சுகமும் தரமாட்டார், ஆசீர்வாதமும் தரமாட்டார். உங்களுடைய இருதயத்தில் மாற்றம் வரணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாங்க, ஒரு நல் மனம் உள்ளவனா நான் இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீங்கள் எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம எதை செய்தாலும் பண ஆசையோட மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து அதில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள அப்படி செய்யாதுங்க. அது கர்த்தருக்கென்று ஒரு இந்த ஏழைக்கு உதவி செய்கிறோம், பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம், கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிறோம், அவங்களை ஏமாற்றி பணம் எடுக்கணும்னு நினைக்காம ஒரு நல்ல இருதயத்தோடு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சுயநலம் இல்லாமல் உதவி செய்யுங்க. ஆண்டவர் அந்த நல்ல இருதயத்தை பார்ப்பார். அந்த இருதயத்தை பார்த்து தான் அவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் யாரையாவது அப்படி ஏமாற்றி இருக்கிறீங்களா? யாரையாவது ஏமாற்றி நீங்கள் வஞ்சித்து உங்களை நம்பினவங்களை மோசம் போக்கி இருக்கிறீங்களா? உடனே சரிப்படுத்துங்க. அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை திருப்பி கொடுத்துருங்க. அப்போதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்காக யார் ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்காது, ஆண்டவர் செய்ய மாட்டார். அது மாத்திரம் இல்லை, ஒரு நாள் நீங்கள் மரணத்தை சந்திக்கும் போது உங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு எப்படி போய் நிற்க முடியும்? அடுத்தவங்களை ஏமாற்றினவங்க எப்படி பரலோகத்தில் போய் நிற்க முடியும்? இன்னைக்கு உலகத்தை ஏமாற்றலாம் பணத்துக்காக ஏமாற்றி, ஆனால் முடிவு நாட்கள் வரும்போது தெரிந்துவிடும். அதனால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க. ஆண்டவரிடத்தில் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவுடைய ரத்தம் உங்களை கழுவ இடம் கொடுக்குறீங்களா? முதல்ல ஒப்பு கொடுங்க, அப்புறம் பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும், உடைய தேவை சந்திக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் எந்த தவறை பாவத்தை உணர்த்துகிறாரோ அறிக்கையிடுங்க. எதை சரிப்படுத்த சொல்லுகிறாரோ சரிப்படுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறீர். சிலரோடு நீர் உணர்த்தி அவங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீர் ஏவுகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பாவத்தை மன்னிங்க, அதை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து அபகரித்து கொண்ட ஏமாற்றின பொருளை திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க, உண்மையான இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீங்க மன்னிக்கிறதற்காய் கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. இப்போ யாராவது வியாதிப்பட்டிருந்தா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து கொண்டு என்னை தொடுங்க, என்னை சுகமாக்குங்க, என் குழந்தையை தொடுங்க, கணவரை தொடுங்க, மனைவியை தொடுங்க, என் குடும்பத்திற்கு வியாதி மாறட்டும், எங்களை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு ஜெபிங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொடுங்க. சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கேன்சர் வியாதி மறையட்டும்.
பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பை சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கல்லீரலுக்குள்ள உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நுரையீரலில் காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இருதயத்தில் சுகம் உண்டாகட்டும். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்குவதாக. சகல நோயின் கட்டுகளை அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கைகள், வியாதி படுக்கைகள் மாறட்டும். தகப்பனே, கடன் பிரச்சனைகள் நீங்க அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய வருமானத்துக்கு வழி உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. வியாபாரத்தை ஆசீர்வதித்தை செழிக்க பண்ணுங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. தடைகள் விலகட்டும். படிப்பின் காரியத்தில் வெற்றியை கொடுங்க. மேல் படிப்புக்கு வழி திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.